இந்த வீடியோல வரிகள் பத்தி பார்க்க போறோம். வரிகள் என்பது ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய செலுத்துகை. இந்த வரி எந்த விதமான பிரதிபலனையும் பார்க்காமல் குடிமக்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். என்ன சொல்ல வராங்க? இப்போ வரி அப்படின்றது நம்ம ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும், இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வரியை நம்ம எந்த பிரதிபலனும் பார்க்காம கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த வரி மீண்டும் நம்ம வந்து சேரணும் அப்படின்றது இல்லாமல், ஏன் அப்படின்னா இப்போ பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ வரி அப்படின்றது வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செலுத்துகை அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்ஸஸ் அப்படின்றது. ரைட்டு, இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரிகள் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. நேர்முக வரி, மறைமுக வரி. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். எதெல்லாம் டைரக்ட் டேக்ஸில் வரும், எதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸில் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருமான வரி, இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் நேர்முக வரியில் வருது. ரெண்டாவது நிறுவன வரி, கார்ப்பரேட் டேக்ஸ். நிறுவன வரி என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட் டேக்ஸும் இதில் வருதுங்க, நேர்முக வரியில் வருது. மூன்றாவது சொத்து வரி. சொத்து வரி, வெல்த் டேக்ஸ், சொத்து வரி. ஓகேங்களா? அடுத்து நான்காவது, நான் இங்கே எழுதுறேன், இங்கே எழுதிக்கங்க. இதில் எழுதிடுவோம், அதனுடைய தொடர்ச்சியாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான்காவது வரி நன்கொடை வரி, கிஃப்ட் டேக்ஸ். கிஃப்ட் டேக்ஸ், நான்காவது கிஃப்ட் டேக்ஸ். ஐந்தாவது தொழில் வரி. தொழில் வரி, பிஸ்னஸ் டேக்ஸ்ன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் தொழில் வரி அல்லது ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் கீழே வரக்கூடியது. ஓகேங்களா? இப்போ மொத்தம் 5 பார்த்துருக்கோம். இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ் நிறுவன வரி, வெல்த் டேக்ஸ் சொத்து வரி, கிஃப்ட் டேக்ஸ் நன்கொடை வரி, அப்புறம் வந்து பிஸ்னஸ் டேக்ஸ் தொழில் வரி, அதுக்கப்புறம் லேண்ட் டேக்ஸ் நில வரி. லேண்டு டேக்ஸ் நில வரி. ஓகேங்களா? இப்போ மொத்தம் 6 பார்த்துருக்கோம். இந்த 6ம் நேர்முக வரியின் கீழ் வரக்கூடியது. அடுத்து மறைமுக வரிகள் பார்க்கலாம். இன்டைரக்ட் டேக்ஸ். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரிகள் என்னென்ன? இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே, மறைமுக வரியை பொறுத்தளவு அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உற்பத்தி வரி. உற்பத்தி வரி, ப்ரொடக்ஷன் டேக்ஸ். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் உற்பத்தி வரி. ரெண்டாவது சுங்கவரி, கஸ்டம் டேக்ஸ். சுங்கவரி, கஸ்டம் டேக்ஸ். மூன்றாவது விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸ். நான்காவது சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி.
சர்வீஸ் டாக்ஸ், சேவை வரி. 5வது வேட் என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டு வரி. இது வேல்யூ ஆடட் டாக்ஸ். இது வந்து தமிழ்ல மதிப்பு கூட்டு வரி, வேட். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, 6வது ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது வந்து பொருள் மற்றும் சேவை வரி, பொருள் மற்றும் சேவை வரி தமிழ்ல. ஃபைனலா ஆடம்பர வரி, லக்ஸரி டாக்ஸ், லக்ஸரி டாக்ஸ், ஆடம்பர வரி. மொத்தம் 7 பார்த்துருக்கோம். விற்பனை வரி, இது உற்பத்தி வரி, ப்ரொடக்ஷன் டாக்ஸ், கஸ்டம் டாக்ஸ் சுங்க வரி, சேல்ஸ் டாக்ஸ் தான் விற்பனை வரி, சர்வீஸ் டாக்ஸ் சேவை வரி, வேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ் மதிப்பு கூட்டு வரி, ஜிஎஸ்டி பொருள் மற்றும் சேவை வரி, லக்ஸரி டாக்ஸ் என்பது ஆடம்பர வரி. இப்போ நம்ம டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். இதில் வந்து நமக்கு நிறைய கேட்குறாங்க, எதில் பொருந்தாது, நேர்முக வரியில் எது பொருந்தாதுன்னு கொடுத்துட்டு மறைமுக வரியிலேருந்து ஒன்றை தூக்கி ஆப்ஷன் வச்சுருவாங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ வரி பற்றியான சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் இன்டிஎன் தமிழ்நாட்டில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? சேல்ஸ் டாக்ஸ். தமிழ்நாட்டில் சேல்ஸ் டாக்ஸ் அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. தமிழ்நாட்டில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. அடுத்து 2வது மதிப்பு கூட்டு வரி என்று சொல்லக்கூடிய வேட். மதிப்பு கூட்டு வரி என்று சொல்லக்கூடிய வேட் தமிழ்நாட்டில் 2007 அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் 2007 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வேட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹரியானா மாநிலத்தில் செயல்படுத்தினாங்க. ஹரியானா வேட்டை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ஹரியானா. இந்த வேட்டை காலி பண்ணிட்டு தான் இப்போ ஜிஎஸ்டி அப்படின்ற டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வேட்டுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஜிஎஸ்டி நம்மளுடைய பார்லிமெண்ட்ல எப்போ சட்டமாக நிறைவேறுது? 29 மார்ச் 2017 இது சட்டமாக நிறைவேறுது. எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 1 ஜூலை 2017 இது சட்டமாக செயல்பாட்டுக்கு வருது. ஓகேங்களா? இது பார்லிமெண்ட்ல சட்டமாக மாறினது, இது செயல்பாட்டுக்கு வந்தது. ஓகே, அடுத்தபடியா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி கூறக்கூடிய சட்ட விதி. ஆர்டிக்கல், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிக்கல் 279(a) ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்லுது. ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஜிஎஸ்டியில் மொத்தம் எத்தனை வகைப்பாடு உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டி பொறுத்தளவு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 0வோட சேர்த்தா 5 வகைப்பாடு வரும். சில இடங்களில் 0 சேர்க்க மாட்டாங்க. அதாவது 0%, 5%, 12%, இதெல்லாம் வரியினுடைய அளவுகோல். 18% அண்ட் ஃபைனல் 28%. இப்படி மொத்தம் 5 வகையான வரிகளை ஜிஎஸ்டி நமக்கு விதிக்குது. ஜிஎஸ்டி எத்தனை வகைப்படும்? ஜிஎஸ்டி வரி சதவீதம் பார்த்துட்டோம். ஜிஎஸ்டியில் 5 வகையான வரி சதவீதம் இருக்கு. பொதுவாக ஜிஎஸ்டி எத்தனை வகைப்படும்? ஜிஎஸ்டி 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்னொன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி, அண்ட் ஃபைனலா இன்டகிரேட்டட், இரண்டும் சேர்ந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, இப்படி சொல்லிட்டு 3 வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம டாக்ஸ் பற்றி ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துருவோம்.
டேக்ஸ் அப்படின்றது ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் அந்த நாட்டுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி செலுத்தக்கூடிய செலுத்துகை. இதில் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்த்தோம். டைரக்ட் டேக்ஸை பொறுத்தளவு வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி, நன்கொடை வரி, நில வரி, தொழில் வரி இதெல்லாம் வந்துச்சு. மறைமுக வரியை பொறுத்தளவு உற்பத்தி வரி, சுங்க வரி, விற்பனை வரி, சேவை வரி, மதிப்பு கூட்டு வரி, ஜிஎஸ்டி, ஆடம்பர வரி. ரைட். இந்த வேட் அறிமுகப்படுத்தினது தமிழ்நாட்டில் 2007. ஃபர்ஸ்ட் வேட் அறிமுகப்படுத்தினது ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹரியானா. தமிழ்நாட்டில் விற்பனை வரி சேல்ஸ் டேக்ஸை கொண்டு வந்தது ராஜாஜி கொண்டு வந்தார். இந்த வேட்டுக்கு அப்புறம் வந்தது தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எப்போ பார்லிமெண்ட்டில் சட்டமாக மாறுச்சு? 29 மார்ச் 2017. எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சு? 1 ஜூலை 2017 நடைமுறைக்கு வந்துருச்சு. ஜிஎஸ்டினுடைய ஆர்டிக்கல் 279 ஏ. இதுதான் ஜிஎஸ்டினுடைய கவுன்சில். இதை பற்றி தான் சொல்லுது. மொத்த ஜிஎஸ்டியில் எத்தனை சதவீதமாக பிரிக்கிறாங்க? 5% பிரிக்கிறாங்க. அது என்னென்னா 0, 5, 12, 18, 28. மேலும் ஜிஎஸ்டியை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 3 வகை. ஒன்று என்ன? ஒன்று சென்ட்ரல், இன்னொன்று ஸ்டேட்டு, இன்னொன்று இன்டகிரேட்டட் சொல்லிட்டு 3 பிரிக்கிறாங்க. ஓகே, ரிவிஷன் ஓவர்.